நம சிவாய. விஸ்வாமித்திர சைவ சபாவின் கீழ் திருநீலகண்டர் உழவாரப் பணி இரணியல் சார்பாக கன்னியாகுமரி மாவட்டம் திக்கணங்கோடு ஜங்ஷன் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் திரு கண்ணன்கோடு என்ற ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாதேவர் ஆலயத்தில் இன்று உழவாரப் பணி நடைபெற்றது. இக்கோவில் 1000 வருடம் பழமையான சிவன் மற்றும் திருமால் ஒரே இடத்தில் வீற்றிருக்கும் கோவிலாகும். இக்கோவில் 10ஆம் நூற்றாண்டு வேணாடு அரசன் பாஸ்கர ரவிவர்மனை தோற்கடித்த முதலாம் ராஜராஜ சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாகும். மேலும் இக்கோவிலுக்கு ஸ்ரீ கலாஜெயப்பட்டினத்து குமார நாராயணன் என்பவர் பலிக்கல் செய்து கொடுத்துள்ளார் என்றும் திரு கண்ணன்கோட்டு ஊரை சார்ந்த வாரிய நாராயணன் என்பவர் 5 எருமை மாடுகளை தானமாக வழங்கியுள்ளார் என்றும், திருவிதாங்கோட்டு காவிதியன் கண்ட தாங்கி என்பவர் தன் விவசாய நிலங்களை கோவிலுக்கு தானமாக கொடுத்தார் என இங்குள்ள கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் செவிவழி செய்தியாக முன்னொரு காலத்தில் ஒரு கண் பார்வையற்ற அரசன் இவ்வழியே வந்தபோது சுயம்பாக வீற்றிருந்த இவ்விறைவனை கண்டு, எனக்கு ஒரு கண் தெரியவில்லை, எனக்கு கண்ணு கொடு மகாதேவா என்று வேண்ட இறைவன் அவருக்கு கண்ணு கொடுத்தார். அதனால் இவ்வூருக்கு திரு கண்ணபுரம் என்று பெயர் வந்தது. இவ்விறைவனுக்கு கண்ணப்பர் என்ற பெயரும் உண்டு. பின்பு நாளடைவில் இவ்வூர் திரு கண்ணங்கோடு என்றும் தற்போது திக்கணங்கோடு என்றும் பெயரில் விளங்குகிறது. மேலும் தனக்கு கண் கொடுத்த இறைவனுக்கு கோவில் கட்டி தனது தேரையும் குதிரையையும் கொடுத்து சென்றான். இக்கோவிலுக்கு 2 தெப்பக்குளங்கள் உள்ளன. அதில் ஒரு தெப்பக்குளத்தில் தேர் மூழ்கியதாகவும் கூறப்படுகிறது. இக்கோவில் பூஜை தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை மட்டும் நடைபெறும். இக்கோவிலில் நெய் விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பாகும். இக்கோவில் திருநீலகண்டர் உழவாரப் பணிக்கு 184வது கோவிலாகும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. Namah Shivaya.
சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்பணி திருநாவுக்கரசரால் தொடங்கப்பட்ட இப்பணி, அதை தான் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த விஸ்வாமித்திர சைவ சபாவில் தான் திருநீலகண்ட பணி இரண்டியெல்லாம் நன்றாக நடைபெற்று இருக்கிறது. இந்த உழவர் பணியென்னா நமக்கு செய்வதனால மன அமைதியும் உள்ள தூய்மையும் நமக்கு கிடைக்கிறது. உழவர பணியில் நம்ம தூய்மைப்படுத்துறதுக்கு கோவிலில் ஒவ்வொரு திருத்தலங்களுக்கும் சென்று தூய்மைப்படுத்துது. ஒரு சிறு துண்டு துளி எடுத்து போட்டாலுமே அது இறைவனுக்கு செய்யக்கூடிய பணியாக நம்ம இது பண்ணிடுறோம். இந்த உழவர் பணி ஒவ்வொரு திருத்தலங்களுக்கும் சென்று செய்வது, அங்குள்ள இறைவனுடைய வரலாறு எல்லாரும் நம்மளால் அறிய முடிகிறது. அதோட பயன்களை நம்ம பெற முடிகிறது. இந்த திருத்தலங்கள் இந்த பணி செய்வதனால குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை கிடைக்கிறது. திருமணம் ஆகாதவர்களும் இதன் மூலமாக பயன் அடைஞ்சிருக்காங்க. நல்ல உழவர் பணி மூலம் நல்ல பயன் அடைஞ்சிருக்காங்க. உழவர் பணி அடியார்களுக்கு ஒவ்வொரு திருத்தலங்களுக்கும் சென்று நம்ம அந்த பணி செய்வதனால ஒவ்வொரு கோயிலில் உள்ள வரலாறுகள் அறிய முடிகிறது. இந்த உழவர் பணி எனக்கு இங்கே வந்தனால நோய் நொடிகள் இல்லாமல் இதன் மூலம் உழவர் பணி மூலம் நமக்கு பயன் அடைய முடிகிறது. எனக்கு இங்கே வீட்டில் இருக்கிறதோட இந்த உழவர் பணி வாரத்துக்கு ஒரு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம செய்யணும். வீட்டில் உள்ள எந்த ஒரு இதுவும் நமக்கு நினைவரு இந்த அடியார்களோடு சேர்ந்து செய்யும்போது மன சந்தோஷமாக இருக்கிறது. இந்த உழவர் பணியில் உள்ள அடியார்கள் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இது மாதிரி நம்ம குடும்ப சகிதம் குடும்பத்தில் உள்ளவங்கள மாதிரி நல்லா பழகுறாங்க. நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.